ஜெபம். அன்பின் பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. புது மாதத்திலும் உம்முடைய அன்பு அரவணைப்பு எல்லாவற்றிற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. 100 மடங்கு இந்த புதிய மாதத்திலும் 9வது மாதம் தொடக்கம் முதல் மாதம் முடியும் வரையிலையும் ஒவ்வொரு நாளும் புது கிருபை, புது பலன், சத்துவம், ஜீவன், சுகம் தந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் கைக்குள் அடங்கி இருக்க கிருபை தாங்க அப்பா. உம்மால் எல்லாம் கூடும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. உன் நோயை குணமாக்குவேன். உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி நீ நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருவழி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனப்படுத்துங்க ஏசப்பா. டிவியில் பார்க்கிற எல்லார்களுடைய இருதயத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையாராவே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உமதரித்தேன். பாவக்கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியை உயிரை தானே இந்தவரா. பெண்ணும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். நீயும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வர நேசரிடம். நீயும் அன்பராய் சேர்த்தால் அனைத்துன்னை காப்பாய் ஆசைகள் நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையானானே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி அன்பின் தண்டனை. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய நேசம், பாதுகாப்பு, அற்புதம், இரக்கம் நம் வாழ்வில் செயல்படும் போது நாம் மகிழ்கிறோம். ஆனால் தேவனுக்காக வாழும் நம் வாழ்வில் பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். தேவனை கசந்து கொள்கிறோம். தேவனோடு உள்ள உறவில்
குறைவு உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். எலிபாஸ் யோபுவிடம், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் அவருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதிரும் என்றான். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனிடத்தில் அவனையே சிட்சிக்கிறார். அவனை இன்னும் பரிசுத்தமாக்க அவன் வாழ்வில் உள்ள குற்றங்களை அவன் அறிந்து தன்னை சரி செய்து கொள்ள தேவன் தரும் உன்னத வாய்ப்புகள். ஒரு விசுவாசியுடன் சிறைச்சாலையில் ஊழியத்திற்கு சென்றார் ஒருவர். கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்றிருந்த ஒரு கைதியை பார்த்த மாத்திரத்தில், நண்பனே நீயா என்று அதிர்ச்சியுடன் நின்றார். வீடு திரும்பியவுடன் நான் எல்லா விசுவாசிகளிடமும் தனது சட்டையை கழற்றி தன் முதுகில் ஒரு தழும்பை காட்டினார். அநேக குற்றவாளியும் நானும் வாலிப பிராயத்தில் நெருங்கிய நண்பர்கள் பல தவறான காரியங்களில் ஈடுபட்டோம். என் தகப்பனாருக்கு தெரிந்த போது முதுகில் சூடு போட்டார். ஈவு இரக்கமின்றி கடுமையான மனிதன் என்று அவரை வெறுத்தேன். அவரே அடுத்த அறையில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனை நேசிக்கிறேன் என்று கதறி அழுது கொண்டு இருந்தார். அவரது அன்பை புரிந்து கொண்டேன். என்னை திருத்தி கொண்டேன். இல்லை என்றால் நானும் சிறை கைதியாக இருந்திருப்பேன் என்று உணர்ச்சி பொங்க சொன்னார். உலக தகப்பன் தான் நேசிக்கிற மகன் நல்லவனாக வாழ சிட்சிப்பார் என்றால், பரம தகப்பன் நித்திய ஜீவனை இழந்துவிடக்கூடாது என்று சிட்சிப்பது எத்தனை அவசியம். நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1953ஆம் ஆண்டு அமெரிக்க நாடுகளில் அவர் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். ஆண்டவரின் அற்புத படைப்பு இருதயம். உலகின் மிக பெரிய அவயவம் இருதயமே. இருதய அறுவை சிகிச்சை செய்யும் போது ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று அறுவை சிகிச்சைக்கு பின் அதிக கவனம் செலுத்தி இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றார். பரம மருத்துவராம் தேவனும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருதயத்தில் முக்கியமானதை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதனின் மையம் இருதயம். உணர்வுள்ளவைகள், ஆசைகள், தீர்மானங்களின் பிறப்பிடம் இருதயமே. இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவர்களே நீதிமான்களின் பிறப்பிடம் இருதயமே. இருதயத்திற்குள் இருந்து மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்லுகிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உதடுகளால் கனம் பண்ணுகிறான், அவர்கள் இருதயமோ தூரமாய் இருக்கிறது என்று தேவன் கண்டறிந்தார். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காகவும் மனிதர்கள் முன்பாக யோக்கியமானவர்களாக நம்மை காண்பிப்பதற்காகவுமே நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்று மட்டுமே மனிதன் பார்க்கிறான். ஆனால் நாம் எதற்காக செய்கிறோம் என்பதையே தேவன் பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. காயின், ஆபேல் இருவரும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். காணிக்கையை தேவன் பார்க்கவில்லை. கொண்டு வந்த அவர்களின் இருதயத்தை பார்த்து ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கையை நிராகரித்தார். மனிதர் காண வேண்டும் என்று செயல்படும் ஜெபங்களையும் தருமத்தையும் இயேசு எச்சரித்தார். அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்று கற்றுக் கொடுத்தார். சாராளை சகோதரி என்று ஆபிரகாம் கூறியதின் நிமித்தம் அபிமெலேக்கு அவனை அழைத்து அவன் உத்தம இருதயத்தோடு செய்ததை பார்த்த கர்த்தர் அவன் பாவம் செய்யாதபடி அவனுக்கு உண்மையாக வெளிப்படுத்தி காத்தார். உலக புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர்
ஒருமுறை தேவாலய மேற்கூரையை மிகுந்த கவனத்துடன் ஓவியம் வரைந்து கொண்டு இருந்தார். அதனை பார்த்து கொண்டிருந்த ஒருவர், மனிதன் ஒருவரும் மேற்கூரையை கவனம் செலுத்தி பார்ப்பது இல்லையே, ஏன் இத்தனை கவனம் செலுத்துகிறாய் என்றான். உடனே ஏஞ்சலோ, கர்த்தர் பார்க்கிறாரே, என் மனச்சாட்சி பார்க்கிறதே என்றான். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாவீதை போல என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார், என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் என்ற உணர்வுடன் நம்முடைய வழிகளே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும். வீட்டு பத்திரங்களை நாம் பாதுகாப்பு பெட்டகங்களில் வைத்து பாதுகாக்கிறோம். இவற்றை விட விலையேற பெற்றது கர்த்தரின் கட்டளைகளும் போதனைகளும். இவற்றை நம் இருதயமாகிய பலகையில் எழுதி பத்திரப்படுத்த வேண்டும். அதுவே நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டும். மும்பை பட்டணத்தில் காரில் ஒரு குடும்பத்தினர் இன்ப சுற்றுலாவுக்கு சென்றனர். பட்டணத்தை நெருங்கும் பொழுது தகப்பன் இணையதளத்தில் மும்பையின் வரைபடத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவரது சிறிய மகன் தகப்பனிடம், அப்பா, முதல் முறையாக செல்கிறீர்கள், எந்த பதற்றமும் இல்லாமல் இருக்கிறீர்களே, எப்படி எங்களை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வீர்கள் என்று கேட்டான். தகப்பன் இணையதளத்தில் நம்முடைய பட்டணத்தின் வரைபடத்தை காட்டி, இது நாம் எங்கே இருக்கிறோம், நாம் விரும்பும் இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று காட்டும். மனிதனிடம் வழி கேட்டால் கூட தவறாக வழியை காட்டிவிடுவான். இறுதியில் தவறு நடக்க வாய்ப்பே இல்லை என்றார். அறியாத இடத்திற்கு இணையதளம் வழி காட்டுமே, ஆனால் நமது வாழ்க்கையில் நாம் அறியாத பாதைகளில் நடக்க நமது இருதயத்தில் பதித்து வைக்கும் கர்த்தரின் கட்டளைகளும் போதனைகளும் நிச்சயமாக சரியான வழிகளையும் காட்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். வீணர்களின் பாதை, பேதமையை விட்டு விலகுங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் விலகியிருக்க வேண்டிய அநேக காரியங்களை குறித்து வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அவற்றுள் ஒன்று பேதமை. பேதமை என்பது பின் விளைவுகளை சிந்திக்காமல் முடிவு எடுப்பது. தேவன் மனிதனுக்கு மட்டுமே எது சரி எது தவறு என்று அறியும் பகுத்தறிவுகளை கொடுத்துள்ளார். பேதமையை நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் எடுக்கும் முடிவுகள், நாம் போகும் பாதை நம்மை பிரச்சனைக்குள் சிக்க வைக்கிறது. எனவேதான் பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி இன்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. வேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். சிந்திக்காமல் சர்ப்பம் சொன்னதை நம்பி தேவன் விலகிய கனியை புசித்தாள் ஏவாள். ஏதேன் வாழ்வை இழந்தால் பின் விளைவுகளை சிந்திக்காத பேதைகள் தவறான காரியங்களில் இலகுவாக விழுந்து விடுவார்கள். பேதைகளிடம் மதியினம் காணப்படும். எனவே பேதைகளை விவேகம் அடையுங்கள் என்ற அழைப்பை வேதம் கொடுக்கிறது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவேகம் உள்ளவர்களாலே மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். ஜெயம் தருபவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்னுடைய திறமையால், என் அனுபவங்களால், எனக்கு இருக்கும் அதிகாரத்தால், பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று அகந்தையோடு பிரயாசப்பட்ட அநேகர் ஏமாற்றத்தையே அடைந்துள்ளார்கள். குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் கூறுகிறது. உருவத்தில் மிகவும் பயப்படத்தக்கவனாகவும் பலத்த பாதுகாப்பு ஆயுதங்களுடன் சிறு வயது முதல் யுத்த வீரர்களாகவும் இருந்த கோலியாத் என்ற ஒரு மனிதனை கண்டு இஸ்ரவேலரை ஜெயித்து விடலாம் என்று சவால் விட்டார். பெலிஸ்தர்கள் ஆனால் உருவத்தில் சிறியவனாக, எந்த பாதுகாப்பு ஆடையும் யுத்த பழக்கமும் இல்லாத தாவீதை கொண்டு தேவன் இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார்.
900 இருப்பு ரதங்களை கொண்டு ஒரு பட்டயமும் ஈட்டியும் இல்லாத இஸ்ரவேலரை அழிக்க சிரேசா முற்பட்டபோது தேவன் இயற்கையை கொண்டு சிரேசாவையும் அவனது படை அனைத்தையும் அழிக்க இஸ்ரவேலருக்கு துணை செய்தார். இஸ்ரவேலருக்கு ஜெயம் கொடுக்க தேவன் இருதயத்தை கண்டறிந்த பாலாக்கு அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய பயந்தான். நாம் சந்திக்கும் எல்லா சூழ்நிலைகளை விட நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் பெரியவர். தாவீது தனது அதிகாரத்தை ராஜ மேன்மையை சார்ந்திருக்கவில்லை. கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையை பெற்றிருந்தான். நடுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனானாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நமது பிரயாசங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் நமது இயலாமைகள் பாதகமான சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கையை இழந்து விடாமல் ஜெயத்தை கட்டளையிடும் தேவனின் வல்லமை மற்றும் கிருபையை சார்ந்திருக்கும்போது அதிசயங்களை நம் வாழ்வில் பார்க்கலாம். சுறுசுறுப்பாய் இரு. சோம்பேறியிடம் படுக்கையில் ஆடிக்கொண்டு இருக்கிறான். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாளந்துகள், வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளை தந்துள்ளார். அவைகளில் தேவ மகிமைக்காக தனக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி பயன்படுத்தி தந்துள்ளார். சாத்தான் ஒருபோதும் அவனிடம் இருந்து அவைகளை பறிக்க மாட்டான். ஆனால் மனிதன் அவைகளை பயன்படுத்த முடியாதபடி சோம்பேறித்தனம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவைகளை கொல்லும். ஆசை இருந்தும் பிரயாசம் இல்லாததால் தவறான வழிகளில் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிப்பான். அவன் பிரயாசப்படாததற்கு அர்த்தமற்ற ஏற்ற முடியாத காரணங்களை கூறுகிறான். சோம்பேறியாய் இருந்தால் பாவத்துக்குள் விழுந்து விடுபவர்களும் உண்டு. தாவீது சுறுசுறுப்பாக யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய காலத்தில் சற்று சோம்பலுடன் அரண்மனை முற்றத்தில் உலாவிக் கொண்டு இருந்தான். யுத்தத்தின் காரியங்களை சிந்திக்க வேண்டிய அவன் பச்சைபாலின் மேல் இச்சை கொண்டு பாவமான காரியங்களை சிநேகித்ததால் தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமான பாவம் செய்தான். சோம்பேறி தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஒரு தாளந்தை பெற்றவன் தவறான எண்ணங்களுடனும் சோம்பலுடனும் தாளந்தை புதைத்து வைத்தால் உள்ள தாளந்தையும் அவனிடம் இருந்து எடுத்து கொள்ளப்படுவனாக எரி நரகத்துக்குள் தள்ளப்படுவான். நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பொய் எவ்வளவு சரளமாக நம் வாயிலிருந்து வருகிறது. எதற்கு எடுத்தாலும் மிக எளிதாக ஒரு பொய்யை சொல்லி சமாளித்து விடுகிறோம். இருக்கிறதை இல்லை என்று சொல்லுகிறோம், இல்லாததை இருக்கிறதென்று சொல்லுகிறோம், ஞாபகத்தில் இருப்பதை மறந்துவிட்டது என்று கூசாமல் சொல்லுகிறோம். மறந்ததற்கு வேறு ஏதாவது சொல்லி அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறோம். ஏன் இந்த முரண்பாடான பேச்சு? இந்த பொய் சொல்லுகிறதினால் யாருக்கும் எந்த கெடுதியும் இல்லை. ஆனால் இந்த பொய்யை சொல்லலாம் என்கிற வாதம் வேறு. பொய் சொல்லி ஒரு நல்லது நடந்தால் கண்டிப்பாக அந்த பொய்யை சொல்ல வேண்டும் என்கிற வியாக்கியானம் வேறு. 1000 பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை நடத்து என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நொண்டிச்சாக்கு வேறு சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். பொய்யான மனோபாவம் நம்மிடம் உள்ளதே. யார் என்ன சொன்னாலும் பொய்தான். சிறியதோ பெரியதோ நல்லதோ கெட்டதோ அது கெடுதிதான். பொய்யான உதடுகளை தேவன் வெறுக்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தைரியமாக சொல்லுங்கள். இயேசுவின் பார்வைக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கு முழுவதும் நான் எந்த காரணத்திற்காகவும் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு உறுதி எடுத்து கொள்ளுவோம்.
உண்மை சொல்வதற்கு வேண்டிய மன வலிமையையும் தைரியத்தையும் தேவன் நமக்கு தரும்படி அவரிடம் நாம் மன்றாடுவோம். நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 30 பருந்து குஞ்சுகள் பசியோடு இருந்தன. தாய்ப்பறவை அப்பொழுது அங்கே இல்லை. அது குஞ்சுகளுக்கு பசி போக்குவதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பசி தாங்காத ஒரு குஞ்சு பறவை பக்கத்தில் இருந்த ஒரு குருத்தை கொத்த ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அதன் சுவை பிடிக்காமல் விட்டுவிட்டது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த குஞ்சு பறவைகள் அருகிலேயே ஒரு மீன் இருந்தது. அந்த பறவைகளுக்கு அது மீன் என்று அறிந்து அதை சாப்பிட தெரியவில்லை. அது இன்னும் தங்களுக்கு தாய் பறவையவே சார்ந்து இருந்தது. இன்னும் சில நாட்களில் தாய் பறவை அந்த குஞ்சுகளுக்கு எப்படி உணவை தேட வேண்டும், எப்படி அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கும். அது சரியாக கற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த குஞ்சுகளால் வாழவே முடியாது. இதுபோல்தான் இந்த உலகத்தில் அநேகரின் ஆன்மீக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. குருத்துக்கும் மீனுக்கும் வித்தியாசம் தெரியாத பறவை குஞ்சு போல் ஜீவனுள்ள தேவனுக்கும் பறவைகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நித்திய வாழ்வை கொடுக்கும் தேவனை அறியாமல் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆன்மீக ஆகாரத்தை ஊட்டும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கு தேவ வசன பாடலை ஊட்ட வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்மேல் விழுந்த கடமை. நீங்கள் ருசித்து தேவனை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. விசுவாசத்தினால் நிறைந்து இரு. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசம் என்று சொல்லுகிறவர்களே, விசுவாசம் என்றால் என்ன? அசைக்க முடியாத நம்பிக்கை. நம் தேவனால் எல்லாம் முடியும், அவர் கட்டுப்பாட்டுக்குள் தான் இந்த உலகமே இருக்கிறது என்று அவரை மாத்திரம் நம்புகிறது தான் விசுவாசம். ஒரு மனிதர் வாரம் ஒரு நாள் ஒரு சின்ன மலையின் மேல் ஏறி ஜெபம் செய்வது வழக்கம். ஒரு நாள் நேரம் போவது தெரியாமல் சற்று அதிகமான நேரம் ஜெபித்து விட்டார். கண்ணை திறந்து பார்த்தார். கும்மு இருட்டாக இருந்தது. பயங்கரமான காற்று வேறு வீசியது. தட்டு தடுமாறி கீழே இறங்க ஆரம்பித்தார். கல் தடுக்கி கீழே பள்ளத்தை நோக்கி உருள ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு மரக்கிளையை கெட்டியாக பிடித்து கொண்டே தொங்கினார். ஐயோ ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று உரத்த குரலில் கூப்பிட்டார். ஒரு சத்தமும் இல்லை. மறுபடியும் நம்பிக்கையோடே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று பயங்கர சத்தத்தோடே கத்தினார். அப்பொழுது தெளிவான ஒரு சத்தம் கேட்டது. உன் கையை மரக்கிளையில் இருந்து எடு. அது எப்படி கைகளை மரக்கிளையில் இருந்து எடுக்க முடியும்? மறுபடியும் மகா சத்தமாக கூப்பிட்டார். இயேசுவே என்னை காப்பாற்றும். அதே குரல், உன் கைகளை மரக்கிளையில் இருந்து எடு. கைகளை மரக்கிளையில் இருந்து எடுக்க அவருக்கு மனது இல்லை. பொழுது விடிந்தது. அவர் கீழே பார்த்தார். அவர் கால்களுக்கு ஒரு அடிக்கு கீழே மலையடிவாரம் இருந்தது. அவர் கைகளை மரக்கிளையில் இருந்து எடுத்து இருப்பாரே, ஆனால் அப்பொழுதே பத்திரமாக கீழே வந்திருப்பார். உடல் வலியோடு மனமும் வலிக்க தன் வீட்டிற்கு போனார். நாமும் அநேக நேரம் பணம், பதவி, உதவி என்கிற கிளைகளை பிடித்து கொண்டே ஜெபம் பண்ணுகிறோம். இவைகளை விட்டு நம் கைகளை எடுத்தால்தான் அது உண்மையான விசுவாசம். நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஊந்து கத்தி போல் நம்மை முன்னேறச் செய்யும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்?
இந்த அழியும் உலகத்தில் வாழும் எத்தனையோ பேரை நம் இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்துகிறோம் என்று நாம் தினமும் நமக்குள் கேட்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ஜனத்தின் உபத்திரவத்தை தேவன் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்க மோசேயை தேவன் அனுப்பினார். அன்று மோசேயை அனுப்பின தேவன் நம்மையும் இன்று தூர தேசத்துக்கோ அல்லது நாம் இருக்கும் இடத்திலேயோ ஊழியம் செய்ய நம்மை தெரிந்து எடுத்து இருக்கிறார். நம்முடைய பேச்சால், நம்முடைய நடத்தையால், நம்முடைய சாட்சியான வாழ்க்கையால் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். நம்முடைய கனிவான பார்வையால், பேச்சால், உண்மையான நடக்கையால், சந்தோஷமான வாழ்க்கையால் நாம் அவர்களை இயேசுவுக்குள் வழி நடத்த வேண்டும். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். ஒரு சிறு பெண் தன் அம்மாவிடம் இவ்வாறு கேட்டாள், அம்மா, நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுறாங்க, எல்லாரும் ஏன் எப்பவுமே முகத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க? எங்கே வகுப்பிலேயும் ஒரு பெண் இருக்கிறாள், அவளும் நான் ரொம்ப சுறுசுறுப்பானவள் என்று சொல்லுகிறாள். அவள் பாடத்தையும் வேதாகமத்தையும் தவிர வேறு எந்த புஸ்தகத்தையும் வாசிக்க மாட்டாள், டிவி பார்க்க மாட்டாள், கேட்கவும் மாட்டாள். இது சரியா என்று கேட்டாள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமாக இருக்கும். தனக்கு கிடைத்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். நான் பரிசுத்தவான், நீங்களும் எல்லாரும் பாவிகள் என்பது போல நடந்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களுடைய குற்றங்களை, குறைகளை பெரிதுபடுத்தி அவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டார்கள். தன்னை கொலை செய்ய வந்தவர்களை பார்த்து இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஸ்தேவான் தேவனிடத்தில் வேண்டினான். இதுதான் உண்மையான அன்பு. தேவனுக்குள் இருப்பவர்கள் காட்டும் நேசம். இப்படிப்பட்டவர்களோடு இருக்கும் பொழுது நமது மனது ரம்மியமாக இருக்கும். அவர்களுடன் பேசும் போது நமக்கு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். யாவருடன் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி உணர்வு நமக்கு ஏற்படுகிறதா? அவர்கள்தான் இயேசுவின் பிரதிநிதிகள். நாம் போகிற இடமெல்லாம் இயேசு நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை பரப்ப வேண்டும். மற்றவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். பிறர் நம்மிடத்தில் இயேசுவை காண வேண்டுமென்றால் வேத வசனங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கையும் பதில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இயேசுவின் பிரதிநிதிகளாக செயல்பட முடியும். நீ விழுந்து போனது உனது முடிவிற்கும் அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. பிறவி சப்பானி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து போய் கர்த்தர் தனக்கு செய்ததை பிறருக்கு பறைசாற்றினான். நீயும் விழுந்து எழுந்து உன் துன்பத்தையே பெரிதாக எண்ணி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு எழுந்து கர்த்தர் உனக்கு செய்ததை அறிவி ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ணு. நீ எழுந்து போ, அங்கே நீ பேச வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் என்று பவுலுக்கு வாக்கு கொடுத்தார். உண்மையும் நம்மையும் எழுப்புகிறார். அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போம். இதுவே நமது திருப்பு முனை ஆகும். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.